சிவகாமி நேசனே என்னையாலும் தில்லைமல நடராசனே கள்ளிசரி காளி முனியனே சொன்ன சமயனே அந்த 18ஆம் படி பெரிய கரப்பு கொஞ்ச நேரம் புறம் போனதுடா புதுக்கோட்டை எல்லைய நோக்கி. மாமா மாமா கருப்பு என்ன நாடகம்னு யாருக்குமே தெரியக்கூடாது. மாது அன்பர்ந்த நாடக கலை வணக்கம். ஹலோ அண்ணா, இது மைக்கு எங்க மட்டும் வேணும். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி 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 ஜெகஜனனி
பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டுவரும் சுகமாரி கல்யாணி ஜெகஜனனி வணக்கம். நன்றி நன்றி. ஓம் சக்தி ஓம் சக்தி மனமே மனமே மயங்காதிரு கருமாரி தாய் மடி தேர்ந்திடு மனமே மனமே மயங்காதிரு கருமாரி தாய் மடி தேர்ந்திடு மனமே மனமே மயங்காதிரு கருமாரி தாய் மடி தேர்ந்திடு நெத்தியில திருநீரு நெஞ்சத்தில அவ பேரு ஆயிரங்கள் உடையவனே அடைக்கணமின பாடு சுடுநீ போல மனமே இளநீ ஆகும் உடனே சமயபுரத்தில் அமையமிரு ஏக்கம் கொள்ளாதே ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே ஓம் சக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே மனமே மனமே மயங்காதிரு கருமாரி தாய் மடி தேர்ந்திடு திருமேனியில் கருணாக புரண்டாடுதே அது கரையேற பழகாலம் மணி தேடுதே திருமேனியில் கருணாக புரண்டாடுதே அது கரையேற பழகாலம் மணி தேடுதே மனமே கண்மூடி புரண்டாய் திருக்கோடி அம்மா மகமாயி அவளது மடி தேடி ஓடி ஒரு வார்த்தை நீ தாரதே காயும் பயிர் போட முகவாட்டமே நம் பொன்னியார் அன்னை மனம் ஏக்கம் கொள்ளாதே ஓம் சக்தி
திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே மனமே மனமே மயங்காதிரு கருமாரி தாய் மடி தேர்ந்திடு பிள்ளை ஒரு நாளில் சருகாகுமே நம் கருமாறி பிள்ளையும் மருந்தாகுமே கருவி பிள்ளை ஒரு நாளில் சருகாகுமே நம் கருமாறி பிள்ளையும் மருந்தாகுமே சருகாய் உணர்வதும் மருந்தாய் வாழ்வதும் மனமே உணர்வதும் உரைப்பது நன்றி 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 பாமபக ரே தபதமா பதனிகா சரிகம தபகம தரிதா நிதரினி தனிதன பதனிப மபதமாக வார்த்த சுந்தரியே சுக்க புண்ணில் வார்த்த பைங்கிலே சொப்பனத்தில் இன்னும் ஒன்றொருவன் சுற்றி சுற்றி வந்து ஒன்றொருக்கும் சுக்கனுக்கு வார்த்த சுந்தரியே சுக்க புண்ணில் வார்த்த பைங்கிலே சொப்பனத்தில் இன்னும் ஒன்றொருவன்
நன்றி நன்றி. ஐயா மாரே அந்த மாரே பாருங்க, அன்புடனே அதிக்கு தாருங்க. ஐயா மாரே அத்த மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே அந்த மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தெய்வம் இருந்தா குத்து நல்லா நடக்கும். ஏ ஐயா மாரே ஆத்தா மாரே, ஐயா மாரே அந்த மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அத்த மாரே மாமா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு மைச தருவாங்க. ஆத்தா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு. ஐயா மாரே அத்த மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு. அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. அவோ அம்மா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க சொத்துல எனக்கு வேணும் வணக்கம். ஐயா மாரே அத்த மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். வரும்போது இல்ல இருங்க இருங்க, இந்த ஆல் ரவுண்டு மிருதங்கம் தாளக்காரெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வாசிக்கிறாங்க. இந்த பெட்டிக்காரி ஏன் உம்முனே என்னை ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறீங்களா என்ன? இல்ல மாப்பிள்ளை உங்களை நல்லாவே தெரியும் எனக்கு. ஆனா இந்த மண்டையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மண்டை மட்டும் இல்லைங்க, தலைமுடி ஒரு மாதிரியா இருக்குங்க. எங்க பிள்ளையார் வெட்டி இருக்குல்ல, ஆமா, அங்க ஊரா சமஸ்கிருதம் இந்த மந்திரம் கத்துக்கிற மாணவர்கள் பூரா மண்டை இப்படித்தான் வெட்டி இருப்பாங்க. அட இல்லைங்க, அது எனக்கு தெரியாதா பிள்ளையார் பட்டியில எப்படி இருப்பாங்கன்னு. இது எங்கேயோ நான் பார்த்த மாதிரில இருக்கு இந்த மண்டையை பார்த்தா. எங்க வத்திய? ஆஹா, இப்ப கண்டுபிடிச்சேன் மச்சான். ஸ்ரீரங்கத்துல இந்த ஆண்டாள் யானை இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டாள் யானைக்கு முன்னாடி இப்படி தான் ஜீ வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கு இப்ப. இந்த ஆளு மட்டும் எப்படி கண்டுபிடிச்சேன்? ஹலோ சார் போயிங்க. ஹலோ ஹலோ சரிப்பா சரி. என்ன சொல்ல வர? நாட வேணாம்ட்டாங்களா? கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு கலவம், சுத்தியம்பட்டியில கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர்ல இருந்து தமிழபுரம் கூடிட்டாங்க நானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நானே போடு. பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான், வந்த மச்சான் தேடிடுவோம்.
12 காரி மாட்ட பூட்டி சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா சூத்தியம்பட்டி கன்னிமார் சடையப்பாட காளியம்மை வாசலுக்கு எழலாமாவோ சரட்டு வண்டி ஓட்டி உள்ள சலங்க மணி மாடு ஓட்டி இருந்த சலங்க மணி மாடு ஓட்டி பக்கம் மேல 4 பேத்துக்கு தான் கை தட்டான் இந்த 4 பேர் என்ன அப்ப களவம் சூத்தியம்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கன்னிமார் சடையா காளியம்மா நேற்றைய தினம் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. களவம் சூத்தியம்பட்டி எல்லோரும் மாமன் மச்சான் பங்காளிகள் எல்லோரும் எந்த பாகுபாடுமின்றி எங்களை இந்த கன்னிமார் சடையா ஊரை பாதுகாத்து எங்களை எல்லோரையும் அரவணைத்து ஒன்று சேர்த்து எங்களை எல்லோருக்கும் நல்ல வழி காட்டும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நாடக குழுவினருக்கு நாடக நடிகர் கோமாளி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பேர் சொல்லட்டும். ஹலோ பேர் சொல்லுங்க. இந்த நாடகத்திற்கு களவம் சூத்தியன்பட்டி ஊர் சார்பாக ஒரு சிறிய மரியாதை நிமித்தமாக ஜே மணிகண்டபுரவுக்கு களவம் சூத்தியன்பட்டி ஊர் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மிருதங்க வித்துவான் சுதர்சன் அவர்களுக்கு களவம் சூத்தியன்பட்டி ஊர் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. ஆல்ரவுண்டர் காரைக்குடி முத்துராஜ் அவர்களுக்கு களவம் சூத்தியன்பட்டி ஊர் சார்பாக ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்யப்படுகிறது. தாளம் முரியஸ் அவர்களுக்கு களவம் சூத்தியன்பட்டி ஊர் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. சின்னத்திரை வெள்ளித்திரை நிறைய நிகழ்ச்சியில் வெற்றிகளை தேடி வரும் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு களவம் சூத்தியன்பட்டி ஊர் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. மைக் செட்டு தம்பி வேமாப்பா மைக் செட்டு களவம் சூத்தியன்பட்டி ஊர் சார்பாக மைக் செட் உரிமையாளர் மணிகண்டனுக்கு களவம் சூத்தியன்பட்டி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. வணக்கம் அண்ணன் சீன் பிடாரியம்மன் வண்ணத்திரை அவர்களுக்கு களவம் சூத்தியன்பட்டி ஊர் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணன் அன்பாளையம் நம்ம MKR ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களை இதுவரையில் யூடியூப்பில் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் போல் நானும் வளர ஆசைப்படுகிறேன். அண்ணன் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி இன்னும் நீ வளர முடியாது. நீ தண்ணி ஓடாம வந்திருந்தா நான் ஏத்துக்கிருவேன். நன்றி 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 அன்புக்கு நன்றி. எங்க ஊர் களவம் சூத்தியம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ வள்ளியம்மன் நாடகத்து விழாவிற்கு பங்கு வரும் வருகை தரும் வெள்ளித்திரை சின்னத்திரை நடிகர் MK ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்படிக்கு MKR ரசிகனாக கருப்பையா படிமாத்துக்காரர் AK ஆறுமுகம் டிரைவர் MKR அன்பாலயம் வாழ்க. நன்றி 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 நன்றி. போகிறது போகிற என் வீட்டில் போய் இதை கொடுத்துட்டு போ. ஏய் 5ஆம் நம்பர் வீட்டில் அங்கே ஒரு நாய் கட்டி கிடக்கான் கடிச்சு போகிறோம் கொண்டு போய் கொடுத்துருந்தா இதை கொண்டு பத்திரமாயி தூக்க வரிச்சில் உன் வீட்டுக்கே கொண்டு வராது. மாலை நிறுத்து பொன்னாடை போத்தி புகைப்படம் நினைவு பரிசாக
எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நன்கொடை வழங்கிய என் அன்பு சொந்தங்களே மற்றும் இசைக்கலைஞர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். பொங்கலுக்கு மாடு விட்டது மாதிரி இருக்காடா அவங்கள்ட்ட. ரொம்ப சந்தோஷம். கலபம் சூத்தியம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம். சுற்று வட்டாரத்திலேருந்து வருகை தந்து என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப நன்றி. எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் வந்தையோ, ஆமாம் அமைதியாக உட்காந்துருங்க. இந்த முன்னாடி இருக்க ஆளுகள்லாம் என்னப்பா அது ஜல்லிக்கட்டுன்னு நினச்சியா? சத்தம் போடாமல் இருக்கணும். சரி சரி சரி, நீ டவுசர் நல்லா மூடு. அது தூக்குற சட்டியில் 800 ஓட்டை இருக்காடா. எத்தனை ஓட்ட தம்பி சூத்து ஊற்றி உட்காருப்பா. உங்களை மேய்க்கிறதுக்கே நான் என்ன ஹெட் மாஸ்டரா? இந்த வந்துட்டார் அண்ணே. வானே வானே வானே, வா வா, பந்தியில் உட்கார வச்சு கடாக்கரை அள்ளி வை, உட்கார். ரொம்ப சந்தோஷம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, நாங்கள் எல்லாம் எந்த ஒரு போனாலும் நடித்து பேர் வாங்கத்தான் நினைப்போம். ஆனால் இதெல்லாம் வீணாக்காமல் வீடியோ ஒளிப்பதிவு செய்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்கள் கைபேசிக்கு அனுப்பிவிடக்கூடிய தம்பி காடமங்கலம் முருகன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படி அவனுக்கு ஏதாவது துண்டு ஓடுங்க போ, அவனுக்கே மரியாதை செய்யணும். ஏன்னா இங்கே அமர்ந்திருக்கின்ற ஜே மணிகண்ட பிரபு எங்கள் அத்தையா மருங்காவூரி, இவரையெல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த யூடியூப் வாயிலாக இன்னைக்கு அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் தெரிய வைத்தது யூடியூப் சேனல். எங்கள் அண்ணே செல்லியம்பட்டி முத்துராஸ் அண்ணே திறமையான ஒரு கலைஞர். மோகர் சிங் எல்லாமே வாசிப்பார். வீட்டில் இருக்க அம்புடி ஜாமானையும் கொண்டு வந்துடுவார். என்னது சிலிண்டர் அடுப்பும் தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன். வாரு அங்கே வாரு, குருவி கூட இற ஓட்டு வளர்க்குது. என் தம்பி படித்த ஒரு பட்டதாரியாக இருந்தாலும் தன்னுடைய நாடக கலையில் வந்து மற்றவர்களுமால் நானும் சாதிக்கும் நினச்சி வந்தவன் 1 வருஷத்தில் 2 பிள்ளையை விரும்பிட்டேன். என்னது? எந்த பிள்ளையும் ஏற்றுக்கிற மாட்டேன். பொட்ட வரைக்கும் போல எங்கடா அது பண்ற? கிரிச் கிரிச். சரி சரி, உள்ள போய் பால்வாடியில் சோறு வாங்கி வாங்கிட்டு போ. இருக்கட்டும் ஐயா ஐயா, குழந்தையும் தெய்வம் ஒன்று. அவர் ஒரு தப்பும் செய்யலை. கிராமத்துக்கு கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருக்கட்டும். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிற காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களுக்கு கலபம் சூத்தியம்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை வைத்து கைதட்டலாம். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி சீன அமைப்பு, அற்புதமான அமைப்பு. முருகனுக்கு தள்ளு வண்டியெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றி, அருமையான அமைப்பு. மை செட்டு உண்மையிலேயே சின்னஞ்சிறு வயதில் ஒரு மை செட்டு ஆப்ரேட் பண்ணுறது, இவ்வளோ ஜாமான் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தம்பி. சூப்பர் சூப்பர். இளைய நிலா சவுண்ட் சர்வீஸ், எஸ் கலபம் உரிமை, எஸ் எஸ் மணிகண்டா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இளைய நிலா 4 தடவை சொன்னேன். 100 ரூபா கூட தரல. என்ன நாடகம்? வள்ளிதர்மன் நாடகம். இந்த என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்து மண்டையை சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். வள்ளிதர்மன் நாடகத்தில் என்னென்னா, முறிய வரும்போது யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா முறிய வந்து உங்கள் வீட்டில் வாரச்சிட்டு குடிக்கிறாள். அதே நடக்குது. தமிழ் கடவுள் முருகனை வீடு வீடுக்கு போட்டா போட்டு பூவை போட்டு வணங்குறிய அந்த தமிழ் கடவுள் வேஷம் போட்டு வர்ற நாடக கலைஞனை வணங்க வேண்டும். அன்பு உறவுகளை பார்க்கணும். எங்கே பார்க்குறிய? முறிய வந்தவொடனே அவர் பயந்துக்கிட்டு இப்போ வேலை இருக்க முடிச்சுக்கிட்டார். முனி அடிச்சுட்டு எவனையுமே காணாமடார். இங்கிட்டு பக்கமலத்தை பார்த்தா ஆளை காணா. ஒன்றுக்கு இருந்துட்டு வர்றதுக்குள்ள முறிய நடுங்கி. நாடகம் வள்ளிதர்ம நாடகம். ஆதி காலம், ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் இந்த கலவன் சூத்தியம்பட்டியில் எப்படி நாடகம் நடந்துச்சுன்னா வண்டி கட்டி வருவாங்க. இப்போ அவே இடுப்பில் கோட்டை சொல்லிட்டு வர்றேன். தண்ணி அடிக்கலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, தண்ணி அடிங்க. தண்ணி அடிக்கும்போது நல்லா தண்ணியை கலந்து அடி. சில பேர் ராவா அடிச்சு விட்டு சைடிஸ் இல்லாமல் கம்பு கூட்டை மோந்து வாக்குறேன். கம்பு கூட்டம் என்ன கலரு? நார்த்தங்காய் ஊறுகாயா? நாரி போன மசுறு தானடா. எண்ணி பார்க்க வேண்டும். நான் எத்தனையோ திறமை வாய்ந்த நகைச்சுவை நடிகர் எல்லாம் தமிழக நடிகர் சங்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. மக்களோட மக்களானவன் நான். உங்களுடைய சொந்தம் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் பேசுவேன். உண்மை அதான். நான் எம்ஜிஆர் இல்லை, சிவாஜி கணேசன். என்ன சரக்கு அடிச்சா குருண மதத்தை கலக்கிட்டியா? இரு ப்ரோ இரு. என் அன்பு தாய்மார்களே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைத்தா. 10 மாதம்
சுமந்து ஈரம்பு கடிக்காமல் பெரியாஜிபத்தில் கொண்டு போய் எந்த செலவு இல்லாமல் உங்களை பிள்ளை வத்த காலம் அந்த காலம். இந்த காலத்தில் நீ மாசமானவனே 1.5 லட்சம் காலி ஆயிடுது. உன்னைய கொண்டு போய் 8 அறுத்து 70 லட்சம் காலி ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இனிமேல் ஆம்பளை பையில பூரா கருப்பு பையை மாட்டிக்க. கருப்பு பை இல்லைன்னா கேரி பையை மாட்டி ஒன்று கடிச்சு உடச்சி விட்டுப்போம். என்ன ஏன் பொம்பளை சொல்கிறேன்னா இந்த தாய்மார்கள் மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. ஐயா, என் ஆண் சிங்கங்களே, ஆண் தமிழர்களே, எல்லாரும் இந்த வார்த்தையை கேளுங்க. நம்ம காடுகரை போய் எங்கிட்டோ சுற்றி விட்டு ஆமாம் பெரிய சேட்டு மையன் 1 லட்சத்தை எடுத்து தரப்போகிற, கப்பு தண்ணி வாங்க 12 ரூபா வச்சுருப்பேன், அதில் 10 ரூபா நீர் கசிவினால ஊறி போய் கிடக்கும். வை வாங்க தம்பி, வாங்க தம்பி. எம்கேஆர் அன்பலயத்துக்காக அம்மன் காஜா பட்டன் கம்பெனி திருப்பூர் மருதமுத்து உடையார் சார்பாக ரூபாய் 501 நன்கடை இழைத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. ஏன் பெண்களை சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு பெண் இல்லைன்னா எம்கேஆர்ன்ற ஒரு நடிகன் உங்களுக்கு வந்திருக்க மாட்டேன்னு, உங்களை சந்திச்சிருக்க மாட்டேன். வாங்க 500 வேணாம், இப்போ வாங்கிட்டேன், 1000 கொடுங்க. இப்போ சரி, இறைவா எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வீரையான் பேரன் கோகுலவேல் நரியான் கொள்ளைய சார்பாக ரூபாய் 501. பத்தியலா எங்கள் அப்பா வந்து தர்றார் பாரு பூரா. அப்போ எந்த அளவுக்கு என்னைய தொடர்ந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு என்னைய தெரியாது. ஆமாம், தெரியாத வரைக்கும் நல்லது. அம்பளிப்பு கொடுக்குற ஆளுங்க விழா கமிட்டி கையில் கொடுத்து கொடுங்க. இப்படிலாம் எல்லாரும் வந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நாடகம் கட்டுப்போம். தயவு செய்து அம்பளிப்பே வேணாம், நாடகத்தை மட்டும் பார்த்துட்டு போங்க. நான் கூத்தாடி எப்படியும் சம்பளம் வாங்கி அந்த ஏலவாளையை காப்பாற்றிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்கள் 12 மணிக்கு தண்ணி அடிக்க சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். கனகினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வேணார். பின் மீது கனகினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வேணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம்
அப்துல் கலாம் ஐயா ஏவுகணையை கண்டுபிடிச்சி விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு பேர் சேர்த்தாரோ அது பெருசு விஷயமே கிடையாது, அது பெருமையும் கிடையாது. எனக்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் அப்துல் கலாம் என்பது எனக்கு பெருமை. இந்த கைதட்டின ஆளுக மட்டும்தான் தமிழ்நாடு. வேற எல்லாம் நாங்கிட்ட கூட உட்காந்துருக்க பொம்பளையால நான் கேரளா வாத்தா இல்லை பாகிஸ்தான். அந்த நாய் யார் நாய்த்தா? அந்த நாயோட சொந்தக்காரவை தயவு செய்து வீட்டுக்கு போயிரு. நாயை எங்கே கொண்டு வர? பிக்னிக் வரையா? அது நாய் ஆண் நாயா பெண் நாயா? ஆண் நாயா இருந்தால் அங்கிட்ட வெட்டி விடு, பொட்ட நாயா இருந்தா மருதமணிட்ட விடு. அண்ணே வந்திருக்கின்ற வெளியூர்லேருந்து வந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் அத்தனை பேருமே இந்த கலவன் சூத்தியம்பட்டி கிராமத்தில் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்கள் கிராமத்திலே இப்படி அசம்பாவிதம் நடக்கும்போது நீங்கள் பொறுத்து கொள்ள மாட்டீர்கள். எல்லா ஊருமே நம்ம ஊர், எல்லா மக்களும் சாதி மரம் அப்பாற்பட்டது தான் அந்த தமிழ் இனம். அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், உன்னைய பிடிக்க 5 வருஷம் அலைஞ்சேன். என்ன நடந்தே வந்தியா? கிடையாது. எங்கெங்கே அன்பு இருக்கோ அங்கெல்லாம் எம்கேஆர் இருப்பேன். எங்கெங்கே ஏழை மக்கள் கஷ்டப்படுதோ அங்கேயும் நான் தான் இருப்பேன். அப்படின்னா இது விளம்பரம் அல்ல. இன்று கல்லூரி மாணவர்கள், இளைய சமுதாயம் மது சூது மாதுக்கெல்லாம் அடிமையாகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. ஒரு பப்புன்னு போடுற கோமாளி இவ்வளோ தூரத்துக்கு செய்கிறானே, நம்ம படிச்சு விட்டு சம்பாரித்து நம்ம ஏன்டா செய்யக்கூடாது நினைங்க நண்பு உறவுகளே. இது விழிப்புணர்வை தவிர விளம்பரம் அல்ல. இன்னைக்கு சினிமாவில் 40 கோடி 50 கோடி வாங்குற ஊரா ஏழைகளுக்கு உதவி செய்யணும் என்று விளம்பரப்படுத்தும் போது அன்றாட பவுடர் போட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இந்த கோமாளி பேசுவது தவறில்லை. என்னையே சில பேருக்கு அடையாளம் தெரியல. உள்ள பவுடர் போட்டு 2 பேர் வந்தேன், சின்ன பையன் எம்கேஆர் இல்லையான்ட்டேன். நான் தான் எம்கேஆர்ண்டேன். ஓ மண்டை சரியில்லடான்றேன். ஏன்னா கோயிலுக்கு முடி எடுத்துட்டேன் 15 வருஷமாக. அந்த முடியை சுமந்து அந்த மஜிரை ஜாமிக்கு தான் ஜமந்தேன் என் உயிரை காப்பாற்ற முடியாது. எல்லோரும் நினைப்பீங்க இந்த முடி இவ்வளோ நீளம் வச்சுருப்பேன் மச்சேன், அதை என்ன பண்ணிட்டேன் மீசி இருக்காதுல்ல. சரி, ஷேவிங் பண்ணி நல்ல பவுடரை போட்டு ராமத்தை போட்டு ஸ்கூட்டியில் வந்தேன். சரி, திருவிழாவுக்கு போன 4 இலவாட்டை லைட்டாக நினச்சிருப்பாங்க போல. ஓஹோ, பின்னாடி கூட என்னை பார்த்து விட்டு பொம்பளை நினச்சி 20 கிலோமீட்டர் விரட்டிட்டேன். என்ன சொல்றிய? அப்படியே 20 கிலோமீட்டர் விரட்டி வந்து உட்காந்து செம்ம புகற ஆய்வுன்னு பேசிட்டே வர்றாங்க. நான் சைடு கண்ணாடியில் பார்த்துட்டே வரேன். வந்து என் வண்டி ஓவர்டாக் பண்ணிட்டு இப்படி திரும்பிட்டு ஆம்பளையான்ட்டேன். நல்ல வேலைடா, ரூம் போட்டு கூப்பிடாம போனேன். அது சரி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆம்பளை முடி கூட வளர்க்க முடியாது. ஆனால் இப்போ யார் பொம்பளை யார் ஆம்பளைன்னே தெரியாது. புருஷனை முண்டாட்டி ஒரே மாதிரி மண்டை வெட்டு. அந்த காலத்தில் ஐயா வந்து பொண்டாட்டியை முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி நடந்து வருவாங்க, அவளை பாதுகாப்பா. இப்போ பொண்டாட்டி வந்து பைக்கில் உட்காரும் போதே நம்மளால ரொம்ப கோவப்படுவேன். எப்படி? பிடிக்காத சண்டை ஓட்டுனாங்கன்னா பைக்கில் ஓடிட்டு போகும்போது பிரேக் அடிப்பேன் சதக்கன்னு. என் பொண்டாட்டி லேசாக போய் இப்படி ஒட்டுச்சுன்னா திரும்பியான் பாரு நம்மால் ஒழுங்காக இருக்கணும், புலந்து உடனே பொண்டாட்டி நானும் அது பண்ணுறேன், நீங்கள் என்ன மதத்துக்கு பிரேக் அடிச்சியே. ஏன் இந்த காலம் அப்படி உள்ள காலம். இந்த பெண்களை ஏன் சொல்ல வரேன்னா, நம்மளுக்காக உணவு சமைத்து நம்மளுக்கு பிறந்த குழந்தையை அது காலு கழுவி விட்டு அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டு அதுக்கு பூரா எவ்வளோ வேலை ஆக்குதுங்க. கிரைண்டரில் மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கும், அங்கே சீரியலை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். அங்கிட்டும் பார்க்கணுமா இல்லையா? சீரியலை பார்த்துட்டு இப்போ அழுகாதுங்க தாய், அழுகக்கூடாது. சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது டிவியை நல்லா தண்ணியை ஊற்றி அலசி விட்டு நல்லா கட்டி பிடிச்சி அழுகும் போது அந்த டிவியில் ஏதாவது ஒரு பொம்பளை செத்து போயிட்டானா நீ நீர்மாலைக்கு போயிட்டு வா. நீர்மாலைக்கு போயிட்டு வந்து மாறு அடிச்சு விட்டு டிவியை தூக்கி போட்டு உடச்சிட்டு ரிமோட்டை மிதிச்சு விட்டு உன் புருஷன் தெருவில் தெரியாது. சீரியல் என்பது எல்லாமே ஒரு பொழுதுபோக்குத்தான். எல்லாமே ஜல்லிக்கட்டு பிடிச்ச ஆளுகளுக்கு நாடகம் பிடிக்காது. நாடகத்தை பிடிச்ச ஆளுகளுக்கு ஆடலம்பால் பிடிக்காது. மொத்தத்தில் நம்ம ஊருக்கு வரும்போது யாருக்குமே பிடிக்காது. ஏங்க எங்கே மரியாதை இருக்குது? ஓஹோ, இப்போ நான் ஆம்பளை உள்ள பவுடர் போட்டு கொடுக்கும்போது ஊர்களில் சில ஊர்களில் டீ கேட்பேன். சரி ஐயா தலைவலிக்குது ஒரு டீ கொடுங்க. அந்த ஆள் சொல்லுவார், நீ என்ன பொழந்த உனக்கு டீ? டான்ஸ் கேட்குது, ஹலோ. அதே ஆள்கிட்ட டான்ஸ் சொல்லுது, ஓ ஹலோ சார் எக்ஸ்கூஸ் மீ. அந்த போனால் அப்படியே திரும்பினேன், சொல்லுங்கள் மேடம் இந்த தலைவலிக்குது ஒரு டீ. அவன் உடனே புரு காப்பி வாங்கிட்டு வரவா?
வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க குட்டே. என் பேத்திக்கு இருக்க பிஸ்கட் கிடக்கு, வீட்டில் மிளகாத்தூள் இருக்கு, எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுறேன். உள்ள போய் பார்க்குறேன், வீட்டையே இடிச்சு கொண்டு வந்துட்டானப்பா. ஐயா அப்போ எங்கே போனாலும் பெண்களுக்கு தான் மதிப்பு கொடுக்குறான். அதுதான் இந்த தமிழை இன்ன வரைக்கும் உயர்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் பெண்களுக்கு தான் மரியாதை. சவளி கடையில் முரட்டு மீசையோட ஆம்பளை உட்காந்துருந்தானே எவனும் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். தம்பி என்ன வேணும்? ஒன்றும் வேணாம்டா, உன் கடைக்கு வந்து தப்புடா, போயிடுவேன். இதே லேடிஸ் இருக்கட்டும், ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, என்ன பார்க்குறீங்க? இவன் உடனே மனசுக்குள்ள உடனே பார்க்க தாண்டி வந்தேன். இவன் சட்டியே ஓட்டிருக்க மாட்டேன், சட்டியை தேடுவேன். 90 சைஸ் இருக்கா மேடம்? ஆமாம், இடுப்பு அழுத்தாம. அப்போ அந்த பிள்ளை சொல்லும், கோமணம் தாண்டா கட்டிட்டு போடா. போக மாட்டேன். இந்த சட்டி எடுங்க, அந்த சட்டி எடுங்கன்னு அந்த பிள்ளை மாரியத்தவங்களுக்கு சட்டி எடுத்தாலும் இவன் சட்டி எடுக்க மாட்டேன். போவே மாட்டேன். சட்டரை அடைச்சாத்தேன் போவாங்க. மதிய சாப்பாடு புளிச்சோத்தை கட்டிட்டு போறானே ஜவுளி கடைக்கு. ஏன் இந்த பெண்களை ஏன் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்கன்னா, முத நம்ம போகும்போது ஒரு மகாலட்சுமி முகத்தில் முழிக்கணும்னு தான் அதுகளை வைக்கிறாங்க வேலைக்கு. பாரு, மகாலட்சுமி சொன்னோடனே எங்கள் ஆத்தா கை தட்டுது. உன்னை கட்டும் போது உன் புரிஞ்ச எல்லாரும் சொல்லியிருப்பாரு, புறங்க கட்டியிருப்போம்னு பேசாம இருக்கு. மகாலட்சுமி இதில் என்னன்னு இப்போ சொல்கிறோம்னா, வள்ளிதிரும நாடகத்தை விடிய உட்காந்து பாருங்க. பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு போ, அடுத்த வண்டியை அரை மணி நேரம் சாட் பண்ணிட்டு பாஞ்சு உருளாத எடுத்துகிட்டு போ. இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்ன டிப்ஸு? இந்த இளைஞர்கள் பூரா தயவு செய்து தாய் தகப்பனை மனது புண்படம் மாதிரி எந்த செயலும் செய்யாதீங்க. உலகத்தில் பெத்த தாய் தகப்பன் இருக்கு வரை அவங்க அருமை தெரியாது. குறிப்பாக யாருக்குமே அது நடக்கக்கூடாது. இருந்தால் நான் சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு தாய் இல்லாவிட்டால் அறுசுவை உணவை அந்த குழந்தை இழந்துவிடும். தகப்பன் இல்லாவிட்டால் கல்வியை இழந்து கூலி தொழிலுக்கு போகிறேன். தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த அருமை தெரியாது. அதே மாதிரி தாய் தகப்பனை நீ வந்து மயிறு மட்டும் வஞ்சி விட்டு உன் லவரை மட்டும் பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே திரி. பூராமே இப்போ கிளம்பிட்டானே. எப்படி? பூரா இன்னைக்கு வீடியோ கால் தான். எதுக்கு எடுத்தாலும் வீடியோ கால். ஆடு மேய்க்கிறேன், ஓனருக்கு வீடியோ கால் அடிக்கிறேன். ஐயா, நம்ம புருவ குட்டி 2 குட்டி போட்டிருக்கியா? ஓனர் சொல்கிறார், டே என்ன குட்டிடா? ஒரு பொட்டை ஒரு கடாயா? வீடியோ காலில் வாடா. வீடியோ காலில் வந்துட்டேன். வந்தவனே குட்டியை கவட்டுக்குள்ளே வச்சு வீடியோ காலை காட்டியிருக்கேன். காட்டும் போது முண்டைவன் சட்டி போடலை. ஓனர் பார்த்துட்டார். காலை போடும் போதே இந்த பரதேசி போய் ஆடு காயை முத்த விட்டுருச்சாடா. வந்தவனே தாலி காயடிச்சு புறம்ன்றாரு. ஐயா சாரிங்க ஐயா, அது ஏன் தூக்கு கொண்டுருக்கேன், நீ செம்புரியாட்டை விட்டுட்டு வீட்டுக்கு வெளியே போடா அப்படின்ட்டா. எல்லாமே வீடியோ கால். இதில் சில பேர் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் நினச்சி பாரு, என்னன்னு புதுக்கோட்டையில் இறங்குறதுக்கு போய் திருமயத்தில் இறங்குவேன். ஏன், என்ன காரணம்? வீடியோ காலுவேன். அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த லவ் பண்ணுறேன் பக்கத்தில் மட்டும் போய் வெளியே இருக்கக்கூடாது. ஏப்பா? இவன் சீமக்கருவ தூரில் உட்காந்து வெளியே இருந்துக்கிட்டே லவ்வருக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். சரி, பக்கத்தில் ஒரு வயசான ஆள் பண்ணி பின்னாடி வந்துருச்சு ஓலை. அவன் வந்த விட்டே உள்ள இழுத்துட்டேன். ஐயா, அந்த ஆள் சுற்றி பார்க்குறேன், பண்ணி வந்து சூத்த கடிச்சு போடுமுடா. கடைசியில் என்னடி சொல்கிறேன் தூரோட அந்த ஆள் பிடிங்கி விழுந்து. ஐயா, ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு. அதே மாதிரி ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, விடிஞ்சுவோ. எப்படி சொல்கிறேன்? என்னவா சொல்கிறேன்? ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? இதில் எப்படி பேசுகிறாங்கன்னா, ஐயா எல்லாரும் கவனிங்க. ஒரு பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிற, சாப்பிட்டோம்னா அதோட விட வேண்டியதானே? விட மாட்டேன். எப்படி சொல்லுவேன்? ஃபோன் அடிச்சுட்டு சாப்பிட்டியாடான்டுவேன். அந்த பிள்ளை, ஏய் வினோத் நான் சாப்பிட்டேன்டா. என்ன அரிசின்டுவேன். ஒன்று நவாப்புடா, சிலிண்டரா, ஸ்டவ் அடுப்பா, விறகு அடுப்பான்டுவேன். சிலிண்டரா, பாரத்தா, இந்தியனா? விட மாட்டேன். ஆமாம், குக்கரில் வச்சியா, பானையில் வச்சியா, என்ன சட்டி ஓட்டிருக்க, பொம்மை படமா, நைட்டு ஓடுவேன். உங்கள் ஆத்தா எங்கன படுத்த உனக்கனடா எல்லாத்தையும் சொல்லி. ஏன் அதை சொல்ல வர்றேன்? ஏன்? நீங்கள் காதலிங்க ஐயா. காதல் தவறு என்று சொல்ல எம்கேஆர் இங்கே வரவில்லை. காதலிங்க, மனதுக்கு பிடித்த பெண்களை கைவிட்டுறாதீங்க. அதே மாதிரி பெத்த தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் பண்ணுங்க. பெத்த தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் பண்ணுங்க. திருமணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ணணும்? கடைம்பட்டு வாழுங்க எல்லாரும். கடந்தேன். எங்கள் ஐயா எங்கள் பாட்டெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஒரே ஒரு மஞ்சள் கயிறு தான். சரி, மஞ்சள் கயிறு முதலூருக்கு போகிறதுக்கு ஒரு ஓலை பாய், ஒரு தலாணி, அதை சுருட்டிக்கிட்டு போனாங்கன்னா முதலூருக்கு போகிறாங்கன்னு அர்த்தம்.
இப்போ வந்து மண்டபம் 5 லட்சத்துக்கு பிடிக்கிறேன். கிடா வெட்டு சாப்பாடு அசைவம் போட்டாத்தான் கல்யாணத்துக்கு ஆள் வர்றேன். ஆமாம். பத்திரிக்கை கொடுக்கும்போது என்ன ஏப்பாண்டா, பத்திரிக்கை கொடுக்கும்போது அப்பா கல்யாணத்துக்கு காசு வச்சிருக்கியா, எத்தனை வயம் போடுற, கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுறியா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. பத்திரிக்கை பார்த்தவொடனே கறியா சாம்பாரா, சாம்பார்னா அன்னைக்கு முத்து விஷயத்துக்கு வருவே இல்லை, அவன்கிட்ட கொடுத்து விட்றேன், எனக்கு இங்கே வேலை இருக்குது மாட்டியா வர இருக்குன்ட்டுவேன். கறி போடுற ஆளுங்க யார் விசேஷம் வச்சிங்கன்னா 8 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கோங்கய்யா. 12 மணிக்கு மேலே விசேஷம் வச்சேன்னா பூரா பேர் நிதானம் இல்லாமல் தேவை. என்ன காரணம் அது? வர்றேன் பூரா இதான கல்யாண வீடு, பன்னீர் தொலைக்கிறேன் முதற்கொண்டு இப்படி தாண்டா இருக்கேன். அங்கே போய் சமயக்கட்டை பார்க்குறேன், குடல்ல பாயசத்தை போட்டு சமயக்காரன் கட்டிக்கிட்டு இருக்கேன் போதையில். குடல்ல பாயசத்தையா? ஆமாம், 2 செய்துட்டு அதை போதையோட ஒருத்தன் சாப்பிட்டு சூப்பர்னே ஜிகர்தண்டா சூப்பர்னே ஜிகர்தண்டா. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், ஐபோன் சொல்லு 1.5 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன், பணத்து முறைனால புதுக்கோட்டையில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பங்கட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் விட்டு போகும்னு அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டா எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வைத்து பிறந்தா அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச வெண்ணே உடலம் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச வெண்ணே கண்ட ஓசி சரக்கெல்லாம் வாங்கி குடிச்சு காலையில 4 மணிக்கெல்லாம் வெறு வயத்துல தண்ணி அடிச்சு உடலம் தாண்டா வெந்தது. 30 வருஷமா தொடர்ந்து தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்கும்னு சொர்க்கத்துக்கு போகும்னு அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தும் அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அண்டா குண்டா எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச
வித்து சாராய அடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுச வித்து சாராய குடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த நம்ம முன்னோர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போது முன்னே நீங்க எல்லாரும் பிறவி என்பது இந்த ஒரு தடவை தான் அடுத்து நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது நீங்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாம குடிய விட்டு கடை மட்டும் இல்லாம வாழணும்னு நீங்க எல்லாருமே மனசுக்குள்ள எங்க அப்பா அத்தால வச்சா கூட மேடை மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடு அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு அடு அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு இந்த கைதட்டின ஆளு பூரா குடிக்காத ஆளுங்க இந்த குடிச்ச ஆளு பூரா மண்டே சொருவே வரும்போது ஒரு கோட்டரை போட்டு வந்தோம் இவன் வேற இதை இறக்கி விட்டான்னு இந்த பாட்டை இவனை யார் பாட சொன்னான்னு நினைப்பீங்க ஏனால் இந்த நாடு தமிழ்நாடு இன்னைக்கு அதிக குடியார உள்ள நாடாக மாறிக்கிட்டு உண்மை உண்மை இருந்தனா உதாரணத்துக்கு நானும் 5 ஆண்டுக்கு முன்னாடி பெரிய குடிகாரம் தான் மேடையிலே உண்மையை சொல்ல ஒரு தைரியம் வேணும் எனக்கு இருக்கு எதுக்கு தட்டுற கோர்ட்டு இறங்கி போச்சுன்னு தட்டுறியா இல்லை கடையை எப்போ திறப்பாங்க தட்டுறியா என்னையே தட்டுறியா ஆனால் அந்த குடியை விட்டதுனால இன்னைக்கு சொந்த வந்த என்ன அப்பா அப்பா நிலைமை என்ன பசினா என்ன எல்லாத்தையும் அறிந்துதான் இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு உதவி செய்ய காரணம் இந்த குடியை விட்டதுனால பாட்டாவே பாடவா உனக்கு என்னண்ணே பிரச்சனை இருண்ணே என்ன நல்லா இருக்கண்ணே இரு சாமியை கும்பிட்டு விட்டு கருப்பனை கும்பிட்டு விட்டு நான் நோட்டீஸ் படிக்க போகிறேன் எக்கோ இணை ஹலோ 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 வடக்கே மலநாடு வழி கொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே என் காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய மலையாள நாடு ஆட்சி செய்ய எனக்கு மடிப்பு செய்ய தார வாத்து குடுறா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்ல மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன் இத மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லிட்டா மலையாள நாட்டுக்கு 60 பிள்ளைய தார வாக்க முப்போகம் விளையும் சீமை மலையாள சீமை இந்த 60 பிள்ளையும் வளர வளர மலையாள நாடு பத்தி எரிதுடோ அங்க விலங்கெல்லாம் ஜாகுது அந்த பயிரெல்லாம் கருகுது மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம்
இந்த பஞ்சவர காரணம் என்ன அப்ப எத்தனைய கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும் அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி வாக்கையில அந்த கோசு உண்டு கோடாங்கி எடுத்த குறியில சொன்னானா இன்னைக்கு 60 உள்ளையும் ஒண்ணு சேர்ந்துருச்சுடோ இது ஆரடி வெங்கடா இது 1000 யானை கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி கருப்பன மலையாள நாட விட்டு கிளப்ப வரி தெரியாமட்டா ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா என் கருப்பன மலையாளத்தான் பெட்டிக்குள்ள அப்ப வானம் குமுறுது அங்க இடியோட கூடிய மழை வேஞ்சு என் கருப்பை பெட்டிய குத்தி கிளப்புதுடா மலையாள நாடு அப்ப பெட்டி வருதுடா மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில அப்படி தள்ளாடி பெட்டு வருங்காலா என் கருப்பனுக்கு தமிழ்நாட்டுல நான் எந்த திசைக்கு போறதுன்னு தெரியாம அட அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 திருடர்களும் அந்த அழகு மலை கோயில கொள்ளையடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணிய விட்டு இறங்குன கருப்பேன் பெட்டி அங்க கிளம்புதுடா அழகர் கோயிலை நோக்கி அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாட்டா என் 18ஆம் படி பெரிய கருப்பனை வணங்கி இந்த கலபஞ்சூத்தியம்பட்டியில இருக்கக்கூடிய என் பொல்லாத காளியத்தவை வணங்கி இங்கே வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசகு பிசகு வந்துடாமல் நீ காத்தது வடமதுரை என் பொல்லாத பாண்டிமுனி நீ இருக்கிறது கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு இந்த சூத்தியம்பட்டி கிராமத்துக்கு வந்துறங்கு இந்த மக்களுக்கு கைகாலு சுகத்தை கொடுத்து நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழணும் என்று சொல்லி என் கருப்பனை வணங்கி நோட்டீஸ படிக்கிறேன். என்ன கரத்திலும் புனலக்கூடிய மதிப்பு மரியாதை கூறிய கலபம் சூத்தியம்பட்டி கிராமத்திலே ஸ்ரீ கன்னிமார் சடையா ஸ்ரீ காளியம்மன் கோவில் 78ஆம் ஆண்டு சந்தன காப்பு திருவிழாவை முன்னிட்டு 2 நாடகம் நடைபெறும் காண துமு என்று வருக வருக. இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெற்று மேடைக்குள்ளே உட்கார இடம் இல்லாமல் ஒருத்த தொடையில ஒருத்த ஏறி போட்டிருக்கடா எல்லாமே அதில் இருக்கு ஏமாப்பிள்ள இங்கே பெருசாக வச்சு விட்டு உள்ள கொத்தனார் யாரு அவர் வீடு பாத்ரூம் மாதிரி கட்டி விட்டு போயிட்டாப்லையா. சரி என்ன இருந்தாலும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபிச வேந்தன் நடிபிச மன்னன் உங்கள் அபிமான ஒரு செல்ல நட்சத்திரம் திண்டுக்கல் மண் கண்டெடுத்த சிவி செங்குட்டவன் அவர்கள் வேடன் பரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலனும் இனிமையான கோகிலவாணி ஒவ்வொரு பாட்டுக்கும் கைதட்டு வாங்கக்கூடிய ஒரு அன்பான சகோதரி. இனிமையாக பாடுவாங்க, அல்ல பேசுவாங்க, நங்குன்னு ஆடுவாங்க. நங்குனா என் தங்கச்சி பிறந்த ஊர்
கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். புராண செம்மல் வசன முரசு இங்கே வந்திருக்கின்ற ஜெயமாதவன் சின்னஞ்சிறு வயதிலிருந்து நாடக உலகத்துக்கு வந்த ஒரு கலைஞன். அந்த கலைஞன் சாதாரணப்பட்ட கலைஞன் கிடையாது. அவர் அன்னைக்கு வரும்போது இதே அளவுக்கு தான் கூட்டம் இருக்கும். உண்மைதான். மாப்பிள்ளை அவர் வாங்கின பேரும் இன்னும் மக்களிடையே நீங்கலை, அவருடைய குரலும் மங்கள. பசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை கருங்குளம் மண் கண்டெடுத்த ஜெய மாதவன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். Come on. அருமையா பெற்றிக்காரர் இப்படிலாம் வாசிக்கிறது எல்லாரும் முடியாது. திறமையான ஒரு ஆறுமுனிய சக்கரவர்த்தி அன்புத்தான் மருங்காவூரி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது படித்த ஒரு பட்டதாரி டான்ஸ் மாஸ்டர், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே ஆறுமுனிய கலையரசனை எனது அன்பு மைத்துனர் நமது மருங்காவூரி மண் கண்டெடுத்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்மள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சிங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இந்த பாடல் அவருக்காண்டி சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுவதற்காக அல்ல, ஒரு உயர்ந்த மனிதர். அண்ணே 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 இன்று மானிட் 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 அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
போல மனம் படுத்த மன்னவனே பனி துணிய போல குணம் படுத்த தென்னவனே காத்தான்பட்டியை சேர்ந்த கேபிஎன் குரூப்ஸ் சார்பாக பாடிய பாடலை பாடி 101 அன்பளி கொடுத்தனர். ஆனால் அன்பளி கொடுத்து அங்கே கொடுத்துருங்க. மருதங்க சக்கரவர்த்தி மற்றும் வைத்துக்கோவில் எம்கேபி ஜல்லிக்கட்டு பேரவை இளைஞர்கள் சார்பாக 101 அன்பளி கொடுத்து பெருமை சேர்த்துள்ளனர். நன்றி நன்றி நன்றி. மருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டையை சேர்ந்த சுதர்சன் அவர்கள் மருதங்கத்தை செய்ப்பார்கள்.
வைத்தூர் செட்டியார்கள் இளைஞர் நற்பணம் என்ற சார்பாக 101. நன்றி நன்றி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன், ஒரு அதிரடி மன்னன், பேருமுகலும் பெற்றவர், எங்களது காரக்குடி நடிகர் சங்கத்திலே உறுப்பினராக இருந்தாலும் எங்களது செல்லியம்பட்டியை சேர்ந்த முத்துராஸ் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். போதும் போதும். என்னென்ன பண்றாங்க? என்னென்ன பண்றாப்ல? குச்சி சேரல என்ன முட்டி வச்சு நக்குறாப்ல. கை முட்டியா? ஆமா, நல்ல வேலை. அண்ணே சேப்பு சட்டை என்னண்ணே? இருங்கண்ணே இருங்கண்ணே. ஸ்ரீ சிறந்த முறையிலே ஸ்ரீ பாலமுருகன் பர்னிச்சர் ஆலங்குடி இவர் ரூபாய் 51 அன்பளிப்பு பெருமை சேர்த்துள்ளனர். நன்றி நன்றி, வணக்கம். இங்கே சிறந்த முறையிலே தாளத்தை சேர்க்கக்கூடிய தாள கலைஞர் முருகேசன் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார்கள். வண்ணத்திரை, மின் விளக்கு, சிகு சிகுன்னு லைட்டெல்லாம் அமைத்த அற்புதமான ஸ்தாபனம் எங்களது பிடாரியம்மன் சீன் கம்பெனி பெருமா நாடு பிடாரியம்மன். போதும் போதும், கரண்ட் பில்லை கூடிடும். போதும் போதும், முடிவு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக சாமி அழப்புமாப்பா, சாமி அட விடுவோமா? நேராச்சா போவா? சரி,
கேட்டுக்கிறோம். ஏன்னா எல்லாமே ஐயா பக்கம் மேலே கலைஞர்கள் ஏன் இப்படி வாசிக்கிறாங்கன்னா அவங்க பேர் வாங்கத்தேன். அதுக்கு நீங்கள் கடுப்பாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு இருந்துட்டு வரணும், இல்லை வீட்லேயே நீ படுத்துக்கிறணும். இந்த அங்கிட்டு பாகிச்சு பக்கம் உக்காந்துக்கிட்டு இப்படின்ற நான் என்ன பண்ணுறது? இங்கே வந்து வாச்சாத்தே அவரோட வலியும் வேதனையும் தெரியும். மனதுக்குள்ளே எவ்வளோ கலை இருந்தாலும் கவலை இருந்தாலும் நாடக கலைகளை எந்த நடிகனும் காமிப்பதில்லை. இந்த 4 பேரும் அடுத்த பிறவியில் நீங்கள் நடிகராக இருக்கணும், நடிகனாக இருக்க ஆள் உரம் பக்கமெல்லாம் வரணும், அப்போத்தே அந்த வலி தெரியும். அச்சா சரிதானா? நன்றி நன்றி மச்சான், நன்றி நன்றி. ஹலோ, சாமி அழைக்க போகிறேன். இதில் இருக்கக்கூடிய கன்னிமார் சடையா காளியம்மே, அந்த 18ஆம் படி பெரிய கரப்பு, ஒத்த காலு ஜப்பானி, ஒரு காலு நொண்டியா, நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வரோம். 600 வருஷமாக சீமக்கருவை உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனி ஐயா. இந்த சாமியெல்லாம் துடியா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் இந்த கலவன் சூத்தியம்பட்டி கிராமத்தில் கட்டி காத்த சாமி ஊரா வீரம் குறையாமல் இருக்கா. கூப்பிட்டா சாமி வருதா? எந்தெந்த ஊரில் நான் கூப்பிடும்போது சாமி வருதோ அந்த ஊரில் தான் சாமி மங்காமல் வீரம் குறையாமல் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்கி, எந்தெந்த மேடைகளுடைய தோற்றமும் இங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தெல்லாம் என்னுடைய ஜாமி துடியாக இருந்தாத்தே இந்த ஜாமியை கூப்பிட்டு வரோம். எங்கே பார்ப்போம்? எக்கோ வை ப்ரோ. ஹலோ ஹலோ, சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, பொல்லாத சிவகங்கை நாடு, 5 சடை பரசிவர உனக்கு அழகு சடையும் தோரணையிட, என் சிவகங்கை சீமையாண்ட வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் கலவன் சூத்தியம்பட்டியில இருக்கக்கூடிய இந்த கன்னிமாறு சாமியும் இங்க இருக்கக்கூடிய காளியா தவை கருப்பனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வெளி பொட்டலில நீ மகுடி ஓட்டு விளையாட வா வா வா. நாரையே பறக்க முடியாத கம்மாயா, உனக்கு 1 மடை இல்ல 2 மடை இல்ல 48 மடை கம்மாயா. இன்னைக்கு 48 மடையில தண்ணி புடுங்கி போகுதப்பு. நீ எரிஞ்ச ஈட்டியும் நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப இதுவரைக்கு அரும்பு குறைஞ்சதில்ல. ராம நாட்டு மடைய விட்டு கிளப்புதுடா செங்குதிரை. என் ராம நாட்டு கருப்பேன் புறப்பட்டான்டா கலவன் சூத்தியம்பட்டி கிராமத்தில் உள்ள உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு நான் வீரம் குறையல, இந்த மக்களை நான் காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டான்டா ராம நாட்டு கருப்பையா. ஆதி காலத்துல இந்த கலவன் சூத்தியம்பட்டியில நம்ம பெரியவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, எவ்வளவு கஞ்சிக்கு தட்டுப்பாடு வருத்தினாங்க, இந்த சாமியெல்லாம் எப்படி கண்டெடுத்தாங்க. குடிக்கே உரலில்லே உங்களுக்கெல்லாம் ஆதி காலத்துல குடிக்கே கஞ்சி இல்லே, உங்களுக்கு கும்பிட சாமி இல்லே. பிறப்ப நல்லா பெரங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையாத்தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிரும். கலவன் சூத்தியம்பட்டி கிராமத்துல 12 வருஷம் பாராமலையில்லே. இங்க கம்மாகர ஊரணி எல்லாம் தண்ணி இல்லாம கல்லு புல்லு மேய்துடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதாளா, நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன், பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமியே. அப்ப ஊருல மூத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா தலைய குலுக்கி ஆடையில இந்த கலவன் சூத்தியம்பட்டி கிராமத்துல என் கருப்பே உடம்புக்குள்ள ஊந்து காளியத்தாவும் கண்ணி மாறும் தலைய குலுக்கி ஆடையில
இங்கே கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கீரை ஒடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்குறாடா ஆதி நடையில களவன் சூத்தியம்பட்டி கிராமத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த கன்னிமாறு சாமிக்கு காளியாத்தாவுக்கு இங்கே பூஜை ஜாம வாங்க கூடாதுன்னு சாமிக்கு மணி எல்லாம் இங்க வாங்க கூடாதுன்னு நம்ம கிழவனும் கிளவிய அறுத்த நெல்ல போட்டு அங்க மாட்டு வண்டி கட்டி அங்க மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வாழையத்தி காளியத்தாக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியா வழிபட்டனமா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவன் தள்ளாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்பக்கல்ல ரோட்டுக்கும் அங்க கோட்டு ஒரு மாளுக்கு என் கருப்பனுக்கு பொறிப்பாளைய ரோட்டுக்கு அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம கிளவே மதுரை தேரு முட்டி வீதிக்கு அத்தீரு வாசத்துக்கு அணக்கல்ல ரோட்டுக்கு அங்க பூப்பார தானே அத்தி அங்க புள்ள மாட 2 பூட்டிட்டு அங்க கனத்த வாழையத்தி ஒத்த கடை மதுரை ஒத்த கடை வழியினில் மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு என் கலப்பம் சூத்தியம்பட்டி கிராமத்துல இருக்கு என் கருப்பனை காணாமடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவோம் கிளவே சூத்தியம்பட்டி கிராமத்துல உள்ள சாமி எந்த பேய்க்கும் முடி கொடுக்க மாட்டாதுடா 1000 பாட்டில சாராயா 1000 பாட்டில சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா 3000 பாட்டில சாராயா என் சீமையா பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா இன்னைக்கு கணப்பா சூத்தியம்பட்டியில இன்னைக்கு சுருட்டு வாட அடிக்குதுடா ஆளுயர விச்சருவா என் 18ஆம் படியா உனக்கு லேசாவே அசையாதுடா உன் முடியருவாய் உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு நீ இடமணிய மேமாற்று இந்த கலவன் கிராமத்துல இருக்கக்கூடிய சூத்தியம்பட்டி சாமிய காணாமடோ தங்க நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா சாச்சாரும் பிச்சருவா உனக்கு பிச்சருவா கருப்பு இந்த கீநாடு இறங்குன
நாட்டு மக்களும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் இங்க இருக்கக்கூடிய சூத்தியம்பட்டி சாமி வீரத்தெல்லாம் உன் வீரத்தெல்லாம் அறியட்ட விளையாடுறா கொஞ்ச நேரம். ஓடி வரும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு சல்லாடமா சாமி சல்லாடமா ஹலோ சாமியாட்ட முடிஞ்சிச்சு. அப்படியே அமைதியா கீழே உட்காருங்க. பழனிவேலண்ணே அந்த சாமி அண்ணவங்களுக்கெல்லாம் விவிதியை போட்டு விடணுமா? போட்டு விட்ருங்க. அப்படியே அமைதியாக இருங்க. இன்னும் நல்ல நல்ல நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய நேரம் சார் நிகழ்ச்சியாக நிறைய நேரம் இருக்குது. தயவுசெய்து கீழே உட்காருங்க. மஞ்சனடியார் வகைரா சார்பாக ரூபாய் 301 நன்கொடை கொடுத்து. இந்த பேப்பர்லாம் எங்கனப்பா எடுக்கிறிய? சிஷருக்குள்ளே இருக்குது, பாத்ரூமுக்குள்ளே இருக்குது. என்ன சாமி தயவு செய்து சாமி ஆடும்போது மட்டும் யாரை நிப்பாட்டு. உன் வீட்டு கிள்ளிக்கிற நினச்சியா சாமியை? சாமி அழைக்கிற நான் பரம்பரை கோடாங்கி. என்னுடைய சாமி துடியாக இருந்தால் இங்கே வரும். எல்லா ஊர்லேயும் சாமி வந்துடாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தெய்வத்துக்கு பயந்து அதை அருள் பற்று நல்லா இருங்க. நன்றி, வணக்கம். அப்படியே நிற்கிறவங்களாம் உட்காருங்க. சாமியாட்ட முடிஞ்சிச்சு. மேடைகிட்ட நிற்கிறவங்களாம் கொஞ்சம் ஓரமானுங்க. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக செம்பட்டி விடுதி ரகுபதி சார்பாக ரூபாய் 501. காசு இருக்கா? நான் வெறும் அட்டை நினச்சி டீ கடை கணக்குன்னு நினச்சிட்டேன். வைத்திய கோவில் எம்கேபி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 201. மாங்கோட்டை கேபி சண்முகம் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக. என்னடா 50 ரூபா கொடுத்து 500 ரூபான்னு எழுதியிருக்க? ஏய் 450 ரூபா நீ ஆட்டிய போட்டியா? என்ன 500 ரூபான்னு எழுதிட்டு? அன்பு சண்முகம், அன்பு மருந்தகம், 24 நேரம் சேவரம், அனைத்து வகையான கால்நடை மருந்து கிடைக்கும் கீழராஜா வீதி, நெய்கொண்டான் மரம், புதுக்கோட்டையை சேர்ந்த அன்பு உள்ளம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அங்கே உள்ள மக்களுக்காக அந்த அரிசியை கொடுத்துருக்கிறார். ரொம்ப நன்றி. நாளை மறுநாள் அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு பிறந்த நாள் காண உள்ளார். அதற்காக நன்றி. அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. எங்கள் மச்சான் அவங்களுக்கும் எங்கள் கலைஞர்கள் சார்பாகவும் மற்றும் ரசிகர்கள் மன்றத்தின் நன்றி சார்பாகவும் நன்றி நன்றி. ஜூலை 6ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். அதற்கு இப்பயே என் அன்பு தமிழ் உறவுகள்லாம் வாட்ஸ்அப்பில் அதிக வாழ்த்துக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். உங்கள் அத்தனை பேருக்கும், இந்த உள்நாடு வெளிநாடு வாழக்கூடிய தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் இந்த யூடியூப் வாயிலாக பாதம் தொட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேக்கு உனக்கு இல்லாத என் காரை கூட வச்சு நல்லா இரு. ஓடி
மாங்கோட்டை திருநாவுக்கரசு சார்பாக ரூபாய் 201. சூத்தியம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, கன்னிமாரி இருக்கிறார் ஐயா, சடையா மக்களை எல்லாம் காக்கிறார் ஐயா, சடையா மக்களை எல்லாம் காக்கிறார் ஐயா. சூத்தியம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத காளியம்மனா, காளியம்மே மக்களை எல்லாம் காக்கிறாளையா, காளியம்மே மக்களை எல்லாம் காக்கிறாளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்பு முறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்பு முறையாதையா, சத்துருமா இருக்கிறானையா. சூத்தியம்பட்டி கருப்பன் தான் வந்துதான அருள் தரானையா. சூத்தியம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத காளியம்மனா, காளியம்மே மக்களை எல்லாம் காக்கிறாளையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா, 18 படிதானையா, கருப்பெந்தா மக்களை எல்லாம் காக்குறானையா. சூத்தியம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, கன்னிமாரு சாமிதானையா, சடையா காளியம்மன் துணையோடு காக்குறானையா. இதுதாம்மா டங் டக்கு டக்கு, பட்டி தொட்டி வாங்குது பேர் தாமா, டக்கு டக்கு இளைய நீலமை சென்று களவம் சொந்த ஊரு, ஊரெல்லாம் ஒம்பாட்டு தான், அதுக்கு இளைய நீலமை சென்று இதுதாம்மா. பட்டி தொட்டி வாங்குது பேர் தாமா, நீங்க வாழ்க வாழ்க நூறாண்டு வாழ்க, நீங்க வளர்க வளர்க பல்லாண்டு வளர்க. நாடக அமைப்பு சூத்தியம்பட்டி கிராம பொதுமக்கள் நல்ல உள்ளதுக்கு நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உங்களுக்கு எந்த தொழில் ஒருத்தவங்க கற்றுக் கொடுத்தாங்களோ, யாரால் நீங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்தீங்களோ, அந்த நல்ல மனிதர்கள் மட்டும் மறந்துடாதீங்க, மறக்கக்கூடாது ஐயா. அப்படி வாழ்க்கையிலே உயர காரணமாக இருந்த மனிதர்களே மறந்தமென்றால் நம் வாழ்க்கையிலே என்னதான் உயர்ந்து கொண்டு போனாலும் ஒரு இடத்துல இறங்கிடுவோம். அதனால் நல்லவங்களை மறக்காதீங்க. எங்கள் வாத்தியார் எனக்கு நாடக உலகத்தில் பிள்ளையார் சொல்லி ஓட்டார். இன்றைக்கி எத்தனை பேர்த்துக்கே நான் பிள்ளையார் சொல்லி ஓட்டுக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னுடைய குருநாதர். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமையில் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமம். உங்கள் ஊர்லெலாம் இவ்வளோ திருவிழா வைக்கிறீங்க, அது சூத்தியம்பட்டியிலாம். எங்கள் ஊர்லெலாம் இப்படி திருவிழாலாம் பார்த்ததே கிடையாது. நான் 7 வீடு தான், 7 வீடு தான். இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் இவன் தண்ணி குடிக்க மாட்டேன். டெய்லி அதான் வெள்ளிக்கிழமை ஆனால் ஒல்லி மண்ணை மாதிரி தூத்துறது, காசு வெட்டி போடுறது, மாஜானியம்மன் கோயிலில் போய் மிளகா அரைச்சி அப்புறது. இங்கே வீட்டில் மிளகாத்தூள் இல்லாமல் வெறும் சாம்பாராக வச்சுக்கிடுவாங்க. அப்படி ஒரு டேஞ்சரான ஊரில் இன்றைக்கி 7
வீடுதான். இன்னைக்கு 7 லோகமும் தெரியும் என்னையே. இந்த கோமாளி கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும் உலகத்துல நீங்க என்னதான் நாய்க்கு ரொட்டி துண்டு போட்டது மாதிரி நீங்க தண்ணி வாங்கி கொடுத்தாலும், ஒரே நண்பன் ஒரே பெட்டக்ஸை வச்சு நீ வெளியே இருந்தாலும், உன்னுடைய வளர்ச்சியிலே உன் சொந்த வந்தான், உன் அக்கா தங்கச்சி, மாமே மச்சான், நண்பன் எல்லாமே ஒரு வளர்ச்சிக்கு மேல போயிட்டு நான் போறாம அடைவார்கள். இந்த உலகம் அப்படியேப்பட்ட உலகம், வாழ பொறுக்காத உலகம். ஆனால் பெற்ற மகளோ பெற்ற மயனோ எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில முன்னேறி போனாலும் ஆனந்த கண்ணீரோடு அத்தனை தெய்வத்தையும் வேண்டி நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே தெய்வம்னா பெத்த தாயும் தந்தையும் தான். எங்க அம்மா பிறந்த ஊரு, எங்க ஆத்தா படிக்கல, படிப்பு எங்க அம்மாவுக்கு கிடையாது. நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து ரேங்க் கார்டை காட்டுவேன், ஆத்தா ஃபெயில் ஆகிட்டேன்டுவேன். எங்கள் அம்மா அதுக்கு சுற்றி போட்டு சூடம் காமிச்சு ஆளாத்தி எடுக்கும். தினமும் ஃபெயில் ஆகிட்டே அப்போ உனக்கு நாட்டுக்கோழி முட்டை அவிச்சு தரேன் அப்படி ஏமாத்தினேன் எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம் அழியாக்கலை நாடக கலைஞர்களும் இந்த நாடக நடிகர்களும் அசைக்க முடியாத கழுத்தும் என் தமிழர்களும் என் பின்னால் இருக்கு வரை நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியின் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பவனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். எத்தனையோ பேரை எதையோ எழுதி வச்சாங்க, நாளை இரவு இதே மேடையில் 5/7 இதே மேடையில் நாளை இரவு சத்திய ஹரிச்சந்திர மயனகண்ட நாடகம் திறமையான நடிகர்களை கொண்டு இந்த மேடையில் நடைபெறும். எல்லாரும் வந்து கண்டு கழிச்சிட்டு ஆளுக்கு அரைப்பொடி கண்ணீரை வடிச்சிட்டு போகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த நாடகமே அழுக தானே. அந்த நாடகத்துக்கு ஒரு நாள் போனேன், வேன் டிரைவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஏன் எல்லாரும் அழுவிய நான் அங்கனே அழுதுட்டு போய் படுத்துக்கிறேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எழுதி வச்சாங்க, தத்துவம் எல்லாம் நாடகத்தில் சொல்லி வச்சாங்க. நல்லதை சொன்னா நாட்டில ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை சொன்னா நாட்டில ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சிலவே எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டில ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை சொன்னா இந்த நல்லதை சொன்னா இந்த நாட்டில தான் யாரு ஏத்துக்கிட்டாங்க. நாடு ஓர போக்குல இவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. நான் உள்ள போயிட்டு 1/4 மணி நேரத்துல வந்து தொலைக்கிறேங்க. ஸ்ரீ முருகா எர்த் மூவர்ஸ் SRM வாட்டர் ஏசியன்சி சேவகம்பட்டி சார்பாக ரூபாய் 501. நன்றி. எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் பங்கி
பச்சமல பூவு நீ உச்சி மலர்த்தி கொத்தங்குறையீது நீ நந்தவன தீரு பச்சமல பூவு நீ உச்சி மலர்த்தி கொத்தங்குறையீது நீ நந்தவன தீரு அழகே பொன்னுமணி திரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி பச்சமல பூவு நீ உச்சி மலர்த்தி கொத்தங்குறையீது நீ நந்தவன என்னப்பா வண்டி இழுக்குது? எல்லாம் பிள்ளைய பார்த்தோன்னே தான் சித்தப்பு. ஏமா என்ன உன்னை பார்த்து இழுக்குது வண்டி? சரி எல்லாருக்கும் வணக்கம். நீங்களும் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் கூட்டம் அதிகமா இருக்குது. நல்லதுதான், குறையாம இருந்தா நல்லதுதான். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. அப்பா என்னண்ணே? ஐயே அத வேற என்ன ஞாபகப்படுத்துறீங்க? ஏமா நல்லா இருக்கியா? பாக்கல எப்படி தெரியுது? நல்லா இருக்கானே நினைக்கிறேன். என்ன ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன கேக்குறாருன்னா நீங்க முதல்ல சோகமா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. சோகமா இருந்தா தானே நாடகத்துக்கு வர முடியும். சோகம் இல்ல இங்க நாடகத்துக்கு வர முடியுமா? அப்படி இல்ல. ஏன்? நீங்க சுகமா இருந்தீனா தான் எங்க 4 பேத்துக்கு நீங்க சுகத்தை கொடுக்க முடியும். 4 பேருக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? ஆட்டம் பாட்டத சொல்ல வந்தாங்க. சரிங்க, வந்தமா ஆடத்தை போடுமா தாக்கல லோட்ட மாட்டேக்கணும். ஆரம்பிச்சிரமா ஆடுதே. நான் சூடானே மோகினி கை தீடாதே மாமரி. நான் சூடானே மோகினி கை தீடாதே மாமரி. வரியா மாப்பனே வரியா. வரியா மாப்பனே வரியா. என்ன தொட்டு போகாம கட்டிக்கிட்டு போகாத வரியா மாப்பனே வரியா. ஏ வரியா மச்சானே வரியா. சூடானே மோகினி கை தீடாதே மாமரி.
தெய்வமே என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அங்கயா? சரி சூடானதுல விட்டாச்சு. அடுத்த வாக்குல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? இல்ல நீங்க சூடானவனா அப்படினே ரொம்ப சூடா இருப்பீங்க போல இருக்கு. பொட்டிக்கார அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்? என்ன சொன்ன? பொட்டிக்கார அண்ணே. பெட்டிக்காரு அண்ணே காது கேக்குதா? போயா நீங்களும் உங்க நாடகம். ஹலோ ஹலோ. என்னங்க அடிச்சு வரீங்க எல்லாம்? நீ ஏன் கூட பிறந்தியா? இல்ல. நான் உன் கூட பிறந்தனா? இல்ல. அப்புறம் என்ன முருகா அண்ணே யாரு? என்ன பத்தி உனக்கு தெரியும்? என்ன சொன்னீங்க? என்னங்க கேட்டா? தமிழ்ல அன்பான வார்த்தை எவ்வளவு வார்த்தை இருக்கு? என்ன? ஏடா நீங்களே கிளப்பிட்டீங்க போல இருக்க. என்ன எல்லாரும் சும்மா ஒரு நடிப்பு தான் நடிச்சேன். ஐயோ டேய். சரி விடுங்க சித்தப்பா. ஏப்பா உட்காரு உட்காரு. சித்தப்பான்னு கூப்பிடுறதுக்கு இந்த 1 2 பேர் இருக்காங்க. வேற என்ன சொல்லி கூப்பிடுறது? என்னைய பார்த்தா உங்களுக்கு சித்தப்பா மாதிரியா தெரியுது? எப்படி இருக்கு? எப்படிவா தெரியுது உனக்கு? இப்ப பாக்கும்போது எப்படி தெரியுமா தெரியுது? கண்ணு தெரியாத ஆளு மாதிரி தெரியுதுங்க. இருங்க வாரேன். சொல்லுமா. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் எங்க நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாருவர்? கண்ணு புரியலையா? விடுங்க மச்சான், உட்காருங்க தெரியாம சொல்லிட்டேன். அப்புறம் மச்சாங்கற வார்த்தையை வாங்குறதுக்கு இப்படியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏமா? அது பார்ட் 2. என்ன இப்ப ஏன் கம்பெனி நீங்க அவர் கூட போய் இப்ப நீங்க இப்படி ஆயிட்டீங்களா? சரி விடுங்க மச்சான். அம்மா மகளே. அப்பா அவர் மட்டும் ஆஜராகிட்டார் அப்பான்னு. தாக்கல வரமா என்னனே? இங்கு டான்சரை நடத்தி கொண்டிருக்கும் ஜெயப்பிரியா அவர்களுக்கு நமது என்னென்ன துண்டு போடவானே என்னென்ன முறைக்கிற என்ன முக்காடு போட்டு வராரு? முக்காட போத்திட்டாரு. ஐயோ இந்தாருங்க. ஏங்க அப்படி ஆவுன தங்க உதார கொண்டு போய் குளியில வச்சிருக்க பேசாம. இந்த பார். எனக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு ஏன் ஜாமி வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க அன்பு இருந்தா போதும். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம்.